அனைவரிடமும் அன்பாக பழகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? உங்களின் நட்பை பற்றி பார்ப்போம். மேலும் உங்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்சத்திரங்கள், நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் மற்றும் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். வாருங்கள். ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பனுக்கு உண்மையான நண்பனாகவும் எதிரிக்கு உண்மையான எதிரியாகவும் இருப்பவர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். என்றாலும் இவர்கள் அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் உடையவர்கள். நண்பர்களால் அதிகம் நன்மைகளை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இனிமையாக அனைவரிடமும் பழகினாலும் கோபம் என்று வந்துவிட்டால் துர்வார்த்தைகள் உபயோகிப்பார்கள். இது பல நேரங்களில் இவர்களின் நட்பை கெடுத்துவிடும். இவர்கள் ஆண் பெண் பேதமின்றி எல்லாரிடமும் நட்பு பாராட்டுவார்கள். பொதுவாக இவர்களின் நண்பர்களால் இவர்களுக்கு நன்மைதான் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்பு நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். மிதுனராசி உள்ள புனர்பூசம், துலாராசி உள்ள விசாகம், கும்பராசி உள்ள பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து வைப்பவராகவும் தேவையான உதவிகளை தேவையான சமயத்தில் செய்து தருபவராகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு இருப்பார்கள். கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ வரும் பட்சத்தில் எல்லாவிதமான செல்வ வளத்தோடு சீரும் சிறப்பான வாழ்க்கை அமையும். மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் செயலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக வரும் பட்சத்தில் இவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணவும் வெற்றி பெறவும் மிகவும் உதவுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுடன் இருக்கும்போது மனநிறைவு உண்டாகும். இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமைந்தால் மனநிறைவான வாழ்க்கை அமையும். மேலும் கவலை என்பது துளியும் இல்லாத வாழ்க்கை அமையும். மேலும் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், அசுவினி, மகம், மூலம், உத்திரம் மற்றும் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்வது நன்மை பயக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாங்க இந்த நட்சத்திரக்காரர்களின் நட்பு, அதாவது நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அனுஷம், மூலம், உத்திராடம், ரிஷபராசி உள்ள கிருத்திகை, ரோகிணி, ரிஷபராசி உள்ள மிருகசிரிஷம் ஆகியவை ஆகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை அதாவது நட்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சத்யம், ஆயில்யம் ஆகியவர்களின் நட்பும் சிறப்பாக இருக்காது. மேலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். மேலும் மகம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் நட்பையும் தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு நல்லது என்றாலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம். பரணி, மிருகசிரிசம், புனர்பூசம், உத்திரம், பூரம், சித்திரை, கேட்டை, போராடம், அவிட்டம், போரட்டாதி, ரேவதி, கார்த்திகை, பூசம், ஆயில்யம், விசாகம், அனுஷம், உத்திராடம், உத்திரட்டாதி, மூலம், அம்மகம் ஆகியவை ஆகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம். உத்திராடம், கார்த்திகை, மிருகசிரிசம், உத்திரம், அனுஷம், கேட்டை, போரட்டாதி, அஸ்வனி, பரணி, புனர்பூசம், பூசம், மூலம், போராடம், அவிட்டம், சித்திரை, விசாகம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகியவை ஆகும். 10 பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம், மன பொருத்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவானவையாகும். தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும். நன்றி, வணக்கம்.